கால்பந்து விளையாட்டை பல ஜாம்பவான்கள் விளையாடி மக்களை மகிழ்வித்திருக்கிறார்கள். நம் தலைமுறையில் அப்படி ஒரு மிகச்சிறந்த வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வாருங்கள், உத்வேகம் தரும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்வோம். பிப்ரவரி 5ஆம் நாள் 1985 போர்த்துகல் நாட்டில் உள்ள மடிரா என்னும் சிறிய தீவில் பிறந்தார் ரொனால்டோ. அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனின் பெயரை தழுவி அவருக்கும் ரொனால்டோ என்று பெயர் வைக்கப்பட்டது. சிறு வயதிலேயே கால்பந்து விளையாடத் தொடங்கிவிட்ட ரொனால்டோவின் அதிவேக ஓட்டம், டிரிப்ளிங் மற்றும் மின்னல் வேகமாக கோல் அடித்தல் ஆகிய திறன்களை பார்த்து சிறிய தேனி என்று அழைக்கப்பட்டார். ரொனால்டோவின் கால்பந்தாட்ட திறனை பார்த்து அவரது பெற்றோர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். அவரது தந்தை ரொனால்டோவை மூத்த வீரர்களுடன் விளையாட ஊக்குவித்தார். தன் 12ஆம் வயதில் தலைநகர் லிஸ்பனில் உள்ள கால்பந்தாட்ட அணிக்கு கல்வி மற்றும் பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். ரொனால்டோவின் பயிற்சியாளர்கள் அவரை பார்த்தவுடன் பெரிதாக ஈர்க்கப்படவில்லை. ஆனால் அவர் விளையாட ஆரம்பித்த பிறகு இந்த சிறுவனிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டனர். மிகவும் பலவீனமாக தோன்றினாலும் சிறுவயதில் தெருக்களில் விளையாடிய அனுபவம் எதிரணி வீரர்களிடமிருந்து லாவகமாக தப்பிக்க உதவியது. முதல் வருடத்தில் வீட்டை பிரிந்த துயரத்தில் இருந்த ரொனால்டோ பின் தனக்கு என்ன தேவை என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். 9ஆம் வகுப்பில் தன் தாயுடன் கலந்துரையாடி தன் பள்ளி படிப்பை நிறுத்தினார். முழு நேரமும் கால்பந்தாட்டத்திலேயே கவனம் செலுத்த ஆரம்பித்தார். 15ஆம் வயதில் அதிகப்படியான இதய துடிப்புக்காக இதய அறுவை சிகிச்சை செய்ய நேரிட்டது. 18 வயதில் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அவர்களை 3-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தனர். மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பயிற்சியாளர் சர் அலெக்ஸ் ஃபர்குசன் அவர்கள் ரொனால்டோவின் ஆட்டத்தில் மிகவும் கவர்ந்தெழுக்கப்பட்டார். அடுத்த சில நாட்களில் முன்னணி கால்பந்தாட்ட அணியான மான்செஸ்டர் யுனைடெடுடன் இணைந்தார். 28ஆம் எண் பதித்த டிஷர்ட் கேட்ட ரொனால்டோவிற்கு 7ஆம் நம்பரை கொடுத்தார் சர் அலெக்ஸ். டேவிட் பெக்காம், எரிக் கோண்டானா போன்ற முன்னணி வீரர்கள் அணிந்த எண் இது என்பதை உணர்த்தினார். கால்பந்தாட்டத்தில் ரொனால்டோவை நிபுணராக்கிய பெருமை சர் அலெக்ஸையே சேரும். அதனால் அவரை தந்தை போல பார்க்கிறார் ரொனால்டோ. தன் கால்பந்தாட்ட வாழ்க்கையில் மிக மோசமான தருணமாக 2004ஆம் ஆண்டு கிரீஸ் அணியுடன் தோல்வியுற்றதை சொல்கிறார். அந்த போட்டி போர்த்துகலில் நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிரான போட்டிக்கு முந்தைய இரவு ரொனால்டோவின் தந்தை காலமானார். பேரிடியான இச்செய்தியை கேட்டு கண்ணீரில் மூழ்கினார். சக வீரர்களும் பயிற்சியாளரும் ரொனால்டோவிற்கு ஆறுதல் அளித்து உடனடியாக கிளம்புமாறு கூறினர். ஆனால் ரொனால்டோ மறுநாள் விளையாடி முடித்த பின்பே கிளம்பினார். உலகின் தலை சிறந்த கால்பந்து வீரராக எப்படி உருவெடுத்தார் ரொனால்டோ? அவர் சொல்லும் ஒரே பதில் பயிற்சி. அவரது பயிற்சியாளர்களும் அதையே கூறுகின்றனர். பயிற்சி நேரம் முடிந்த பிறகும் தன் அறைக்கு செல்லாமல் ஃப்ரீ கிக், பெனால்டி, கார்னர் ஷாட்ஸ் போன்றவைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்பார். இல்லையெனில் ஜிம்மில் தேக ஆரோக்கியத்தை கூட்டிக் கொண்டே இருப்பார். தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தன் தாயின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்கிறார் ரொனால்டோ. மெஸ்ஸியுடன் அவரை ஒப்பிடுதலை எப்படி பார்க்கிறார் ரொனால்டோ? ரொனால்டோ தன்னையே சிறந்த வீரராக பார்க்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் தானும் தன்னுடைய துறையில் சிறந்தவர் என்று பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். மதிப்புமிக்க கோல்டன் பால் விருதை இவரும் மெஸ்ஸியும் 5 முறை வென்றிருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையில் மிக பெரும் பணக்காரர்களுள் ஒருவர் இவர். நைக்கி நிறுவனத்துடன் பல மில்லியன் டாலர்களுக்கு வாழ்நாள் ஒப்பந்தம் செய்து கொண்ட 3 வீரர்களில் இவரும் ஒருவர். அந்த மற்ற 2 வீரர்கள் லெப்ரான் ஜேம்ஸ் மற்றும் மைக்கேல் ஜோர்டன் ஆவர். ஃபேஷன் உலகிற்கு தன்னுடைய பிராண்டான CR7ஐ அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 33 வயதில் 23 வயது போல் உணர்வதாக சொல்லும் ரொனால்டோ மேலும் 10 வருடங்களுக்கு சிறப்பாக விளையாடுவேன் என்று கூறுகிறார். அவர் சொல்வது உண்மைதான் என்கிறார்கள் ரசிகர்கள். ஓட்டத்தின் வேகமும் ராக்கெட் வேக கோல்களின் சக்தியும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அவருடைய சமீபத்திய பைசைக்கிள் கிக் கோலை பார்த்த இந்த உலகம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்துதான் போனது.